அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சின்னம்மாவின் அறிவுறுத்தலின்படி மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் 69வது பிறந்த நாள் விழா தமிழகம் முழுவதும் கழகம் சார்பில் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கியும், புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவித்தும், சிறப்பு மருத்துவ முகாம் நடத்தியும் கழகத்தினர் புரட்சித் தலைவி அம்மாவின் பிறந்த நாளை வெகு சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். சென்னை ஆர்கே நகர் பகுதி கழகம் சார்பில் பழைய வண்ணாரப்பேட்டையில் உள்ள ஒரு தனியார் ஆதரவற்ற குழந்தைகள் காப்பகத்தில் தங்கி பயிலும் ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு சிற்றுண்டி மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. மதுரை மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் நேற்று முன்தினம் பிறந்த 30 குழந்தைகளுக்கும், மதுரை அனுப்பானடி அரசு மருத்துவமனையில் பிறந்த 2 குழந்தைகளுக்கும் அமைச்சர்கள் திரு செல்லூர் கே ராஜு, திரு மணிகண்டன் ஆகியோர் தங்க மோதிரங்களை அணிவித்தனர். தூத்துக்குடி மேற்கு பகுதி கழகம் சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு விதமான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இதில் பெருந்திரளான கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர். ஈரோடு மாநகர் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு சார்பில் திண்டலில் உள்ள ஆதரவற்ற குழந்தைகள் காப்பகத்தில் இனிப்புடன் கூடிய காலை உணவு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஈரோடு மாநகர் மாவட்ட அம்மா பேரவை சார்பில் வண்ணாங்காட்டு வலசில் உள்ள அரசு தொடக்க பள்ளியில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் கண், மூக்கு, தொண்டை, காது உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ பரிசோதனைகளும் கட்டணமில்லா சிகிச்சையும் அளிக்கப்பட்டது. சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருச்சி விமான நிலையம் அருகே அமைந்துள்ள தனியார் மேல்நிலைப் பள்ளியில் தமிழக சுகாதாரத்துறை சார்பில் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் திரு வெல்லமண்டி என் நடராஜன், திருமதி எஸ் வளர்மதி ஆகியோர் பங்கேற்று மருத்துவ முகாமை துவக்கி வைத்தனர். இதில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு பல்வேறு உடல் பரிசோதனை செய்யப்பட்டு மருந்துகள் வழங்கப்பட்டன. திருநெல்வேலி மாநகர் மாவட்ட 5வது வார்டு கழகம் சார்பில் நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையம் அருகில் மறைந்த மாண்புமிகு அம்மாவின் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு 680 மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.